அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நமக்கு ஆஸ்துமா, மூச்சுத்திணறல் குணமாகறதுக்கு 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன் உரிச்ச பூண்டு எடுத்துக்கங்க. இது 2யும் போட்டு அரைச்சி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமா குணமாகும், மூச்சுத்திணறல் வராது. அதேபோல் தூதுவளை இலை ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஆடாதொடை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. இது 2யும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது, நுரையீரல் சுத்தமாகும். அதே போல் ஒரு வில்வ இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுடுவாங்க. நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது, ஆஸ்துமா குணமாகும். அதே போல் மூச்சுத்திணறல் ஏற்படுவங்களாம் அடிக்கடி பேரிக்காய் சாப்பிடுங்க, சரியாயிடும். அதே போல் மூச்சுத்திணறல் ஏற்படும் விக்கல் வரும், விக்கல் வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கங்க. கடுகை வறுத்து பொடி செய்துங்க. தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்போதைக்கு விக்கல் நின்றுடும், மூச்சுத்திணறல் குணமாயிடும். அதே போல் அல்சர் குணமாகிறதுக்கு தேங்காய் பால், ஒரு டம்ளர் தேங்காய் பாலுடன் தேன் கலந்து வெறி வயிற்றில் குடிச்சுடுவாங்க, அல்சர் குணமாகும். அதே போல் அகத்திக்கீரை கடைஞ்சி சாப்பிடுவாங்க, அல்சர் குணமாகும். அதே போல் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸுடன் தேன் கலந்து குடிச்சுடுவாங்க வெறி வயிற்றில், அல்சர் குணமாகும். அதே போல் ப்ரெட்டில் வெண்ணெய் தடவி காலையில் வெறி வயிற்றில் சாப்பிடுவாங்க, அல்சர் குணமாகும். அதே போல் வாழைப்பூ சமைச்சு சாப்பிடுவாங்க, அல்சர் குணமாகும். பசி எடுக்கும், சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் வரும், கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் கருப்பை சுத்தமாகும். அதே போல் நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குவாங்க. செரிமான பிரச்சனை வராது, நுரையீரல் பிரச்சனை வராது, மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் வராது, ஓரளவுக்கு சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் நூக்கல் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா. அதே போல் இதய நோய் வராமல் இருக்குன்னா அன்னாச்சி பழம் அடிக்கடி சாப்பிடுவாங்க, இதய நோய்கள் வராது, மாரடைப்பு வராது. அதே போல் திராட்சை அடிக்கடி சாப்பிடுவாங்க, மாரடைப்பு வராது, இதய நோய்கள் வராது. அதே போல் பவள மீன், கணவாய் மீன் இருக்குது, 2 மீன், இது 2யும் சாப்பிடுவீங்க, இதய நோய்கள் வராது, இதயம் பலப்படும். அதே போல் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்துங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறி வயிற்றில் குடிச்சுடுவாங்க, மூச்சுத்திணறல் ஏற்படாது, சளி இருமல் தொல்லை இருந்தால் குணமாயிடும். அதே போல் வாரத்துக்கு ஒரு நாள் இறால் சாப்பிடுவாங்க, மீன் வகையில் இறால் சாப்பிடுவாங்க, ஆஸ்துமா வராது, நுரையீரல் புற்றுநோய் வராது. அதே போல் முகம் பளபளக்கிறதுக்கு கொடுவா மீன் ஒன்று இருக்குது, அது சாப்பிடுவாங்க. அதே போல் மத்தி மீன் ஒன்று இருக்குது, அது கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. சர்க்கரை விதைக்கிறவங்க அதை மத்தி மீன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதே போல் கருப்பு பேரிச்சம்பழம் தினமும் சாப்பிடுவாங்க, மூட்டு வலி கை கால் வலி வராமல் இருக்கும். அதே போல் ஒரு டம்ளர் சுடப்பாலில் பூண்டை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கனாலும் கை கால் வலி மூட்டு வலி வராது, நன்றாக தூக்கம் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.